இங்கே வந்து சிம்பிளான மட்டன் எலும்பு வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். மட்டனோட எலும்பு பீஸாக எடுத்து வச்சிருக்கேன், முதுகு பகுதியாக எடுத்து வச்சிருக்கேன். அது தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். கழுப்பு ஒரு ஸ்பூன் தேவையான அளவுக்கு, மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, கொத்தமல்லி தலை, சோம்பு, பெரிய சோம்பு, பிரியாணி எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். தேவையான அளவு காரத்துக்கு இந்த காரம் வரமிளகா வேணா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து இஞ்சி பச்சை மிளகா வச்சு தான் இந்த வறுவலுக்கு காரம் இது லாஸ்ட்டில் வந்து பெப்பர் தூள் போட்டுக்கலாம். இப்படி வச்சு செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வரமிளகா கூட சேர்த்துல ஊற்றி பச்சை மிளகா வேணா வரமிளகா சேர்த்துக்கலாம். இஞ்சி பச்சை மிளகா கருப்பு பூண்டு 2 பூண்டு இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து ஆட் பண்ணி கழுப்பு, மஞ்சள் தூள், சோம்பு, வெங்காயம், தக்காளி போட்டு அப்படியே கலரிக்கோங்க. இப்போ இந்த பேஸ்ட் அரைச்சி நம்ம இதில் போட்டுக்கலாம். மட்டன் இந்த எலும்பு போட்டுக்கலாம். அப்படியே பரட்டிக்கலாம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கருப்பு அரைச்சி எடுத்து பேஸ்ட் போட்டுக்கலாம். பேஸ்ட்டில் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. பேஸ்ட் அரைச்சாச்சு எடுத்து போட்டு பேஸ்ட் அரைச்சி எடுத்தாச்சு. இதில் அப்படியே போட்டுக்கோங்க. இந்த பேஸ்ட் போட்டு அப்படியே கையில் பரட்டிக்கோங்க. கரண்டி வச்சு கூட நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. அப்படியே பரட்டி அடுப்பில் சிம்மில் வச்சு ஒரு 1 ஹவரே வச்சுருங்க. சிம்மில் வச்சு அப்படியே சுண்டி வரணும். அந்த எலும்பெல்லாம் அப்படியே எலும்பு இருக்கிற சதையெல்லாம் அப்படியே வெந்து நல்லா வரணும். பரட்டியாச்சு. இன்னும் நல்லா பரட்டிக்கலாம். இது நல்லா பரட்டியாச்சு. இதுக்கு தேவையான அளவுக்கு 2 குழி தண்ணி நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நீங்கள் நல்லெண்ணெய் ஏதோ ஆகி விட்டுக்கலாம். நான் நல்லெண்ணெய் விடுறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. 2 கரண்டி விட்டுக்கோங்க. மறுக்க கரண்டி வச்சு நல்லா கலரி விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டோன்னே எண்ணெய் விட்டாச்சு. நல்லெண்ணெய் அதை மறுக்க அப்படியே பரட்டிக்கோங்க. நல்லா பரட்டியாச்சுங்க. அப்படியே எடுத்து சிம்மில் வச்சிடலாம். நீங்கள் ஒரு 20 நிமிஷம் அப்படியே ஊருட்டுன்னு கூட வைக்கலாம். நான் இப்போவே வைக்கிறேன். சிம்மில் ஒரு 1 ஹவர் அப்படியே சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கலாம். இது ஒரு சிம்பிள் மசாலா தான், வெரி டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுப்பில் வச்சாச்சு, சிம்மில் வச்சாச்சு. இது தேவையான அளவு கொஞ்சோண்டு தண்ணி விட்டுக்கோங்க. அந்த இஞ்சி பேஸ்ட் இது வந்து கடைசியில் கொஞ்சம் பத்திர மாதிரி கொஞ்சம் தண்ணி தொளிச்சிக்கலாம். கடைசியில் வேணால் பெப்பர் போட்டுக்கலாம். கொஞ்சம் காரப்பத்திலையும் வரமிளகா கூட போட்டுக்கலாம். இந்த காரமே போதும் எனக்கு. அப்படியே மூடி போட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம். கட்டி போட்டு ஒரு 50 மினிட்ஸ் அப்படியே குக் ஆகுதுன்னா அப்புறம் எடுத்து கலரி விட்டுக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. மட்டன் ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. எடுத்து பார்க்கலாம். தண்ணி விட்டுட்டு பாருங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. ஒரு 1/4 மணி நேரத்துக்கு சிம்மில் வச்சுக்கலாம். பத்தாது. தண்ணி எவ்வளோ தண்ணி விட்டுட்டு நம்ம வேறு ஒரு 1/4 மணி நேரத்தை தண்ணி ஊற்றிப்போம். ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா கலரி விட்டுக்கோங்க. கலரி விட்டாச்சு. அப்படியே இப்போ தட்டுக்காக இருக்க ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க. நல்லா தண்ணியில் சுண்டிச்சு. லைட்டாக பத்திரமா இருக்கும். கறி லைட்டாக அடிச்சுக்கோங்க. நல்லா கலரி விட்டுக்கோங்க. ஒரு 1/4 மணி நேரம் கொடுப்பாங்க போதுங்க. தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் அரை ஸ்பூன் பெப்பர் தூள் போட்டுக்கோங்க. அப்படியே எல்லாரும் தூள் விட்டுக்கோங்க. அப்படி சுக்கா மாதிரி நல்லா ரெடி ஆகிடுச்சு பண்ண மாட்டேன். அது அப்படியே கொஞ்சம் பச்சை வெங்காயம், பெரிய வெங்காயம், இந்த கொத்தமல்லி தழை, அவ்வளோதாங்க ரெடி. பீஸாக எடுத்தாலே அப்படியே வரைக்கும் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக ரெடிங்க. மட்டன் எலும்பு வறுவல் ரெடி ஆகிடுச்சு.